ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரொம்பவே பரபரப்பாக நம்ம நாட்டில் சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஒரு 15 டிப்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். இந்த 15ல் ஒரு 10 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட ஒரு 80 நாள் மிச்சம் மீதியாக உங்கள் சிலிண்டர் வரும். நீங்கள் யார்கிட்டேயும் போய் கடன் வாங்க வேண்டாம். கடையில் போய் கேட்டால் கூட அவசரத்துக்கு சிலிண்டர் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியே தந்தாலும் 3000 4000ன்னு ரேட்டை கூட்டி வைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தட்டுப்பாடெலாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டரை எப்படி மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, சிலிண்டரை கீழே ஆன் பண்ணிட்டு தான் நம்ம மேலே அடுப்பை ஆன் பண்ணுவோம். அப்படி கீழே சிலிண்டரில் ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக திருக்கி வைக்கக்கூடாது. ஒரு 70லேருந்து 75%, அதாவது முக்கால் அளவு நம்ம திருக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணாலே தீ எரியுங்க. அப்படி நம்ம எதுக்கு ஒரு முக்கால் அளவு நம்ம திருக்கிட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் மடமடான்னு வராமல் மெதுவாக ஸ்லோவாக வரும். நம்ம ஈஸியாகவே சமைச்சு முடிக்கலாம். எல்லாருமே அதை ஹையில் கூட்டி வச்சுட்டு தான் சமைப்பீங்க. இனிமேல் கீழே, அதாவது சிலிண்டரில் நான் சொல்லியிருக்கிறது அந்த மஞ்சள் கலர் சொடுக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஒரு 75% மட்டும் திருக்கிட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணால் போதும். ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல லைட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆவாத லைட்டரை வச்சுட்டு, இல்லைன்னா லைட்டருக்குள்ளே தண்ணி போயிருக்கோம், நம்ம அதை கண்டிருக்க மாட்டோம். எப்போவோ பாத்திரம் கழுவும் போது மிச்ச மீதி தண்ணி லைட்டருக்கு உள்ளே போயிருக்கோம். அது டொக்கு டொக்குன்னு தட்டும்போது இங்கே அடுப்பில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கிறனால கேஸ் நமக்கு தெரியாமல் வெளியே போயிட்டே இருக்கும். நம்ம லைட்டரை போட்டு ஒரு 5 நிமிஷமாவது தட்டுவோம், அதுலேருந்து தீ வந்திருக்காது. எப்போவுமே லைட்டர் மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு நல்ல லைட்டர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்பு பர்னர் ரெண்டையுமே நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த பர்னருக்குள்ளே நமக்கே தெரியாமல் ஒரு சில தூசியெல்லாம் போய் அடைச்சி இருக்கும். அப்படி இல்லைன்னா சோறு பொங்கும்போது அந்த தண்ணி அதில் சிந்திருக்கும், பால் பொங்குறது, இப்படி நமக்கு தெரியாமல் அந்த ஓட்டைக்குள்ளே நிறைய போய் அடைச்சி இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த பர்னர்லேருந்து வரக்கூடிய தீ மஞ்சள் கலரில் எரியுது. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைப்போம், அடுப்பு மஞ்சள் கலரில் தீ எரிஞ்சோடனே கேஸ் தீரப்போகுது, இல்லை கேஸில் ஏதாச்சும் கோளாறு ஆகிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ரிப்பேர் பார்க்குறவங்கள கூப்பிட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா முன்னக்கூட்டியே வேறு சிலிண்டர் ஒன்று வாங்கி வச்சுருவோம். இது சிலிண்டர் தீர போகிறதுக்கான அடையாளமே இல்லைங்க. எப்போவுமே நீல கலரில் தீ எரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். மஞ்சள் கலரில் தீ எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட அடுப்புலேருந்து வரக்கூடிய தீ வேஸ்ட்டாக போகுது. எங்கே போகுது? காற்றுல கரைஞ்சி போகுதுங்க. இதை எப்படி தெரியுமா தடுக்கலாம்? எல்லார் வீட்லேயுமே கிச்சன்லேருந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணி வச்சாதான் நமக்கு உள்ளே நின்று சமைக்கும்போது புழுக்கமாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக நின்று காத்தோட்டத்தில் சமைக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. கிச்சனில் 2 ஜன்னல் இருந்துன்னா ஒரு ஜன்னலையாவது பூட்டி வச்சுட்டு நீங்கள் சமைங்க. காற்றுல தீ மடமடான்னு இழுக்கும், நமக்கு தெரியாது. நம்ம கடகடான்னு சமையலை முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலே மட்டும்தான் சமைப்போம். அதனால தான் அந்த காற்றுல தீ போகும்போதும் அந்த மஞ்சள் கலரில் தீ எரியும். இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுக்காக வேஸ்ட்டாக மறுபடி ஒரு சிலிண்டர் வாங்கியோ இல்லை ரிப்பேர் பார்க்குறவங்கள கூப்பிட்டோ நீங்கள் காசு செலவாக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. 4வது டிப்ஸ் பார்க்கலாமா? இப்போ நிறைய பேர் என்னென்னா, காலையில் எழும்பி தான் கிச்சனில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவுவீங்க. அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் கழுவி வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பாத்திரம் எல்லாம் நல்லா காஞ்சி போய் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கும். அப்போ நம்ம காஞ்ச பாத்திரத்தை வைக்கும்போது பாத்திரம் ஈஸியாக சூடாயிருங்க. உடனே நம்ம எண்ணெய் ஊற்றலாம், எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் நிறைய பேர் எப்படின்னா, அடுப்பங்க ஆண்டில் தான் இருக்கும், அப்போ தான் இங்கே அப்பளம் பொரிக்கிற சட்டி, சோறு பானை எல்லாம் கழுவிட்டு அப்படியே ஈரப்பானையை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வைப்பீங்க. இதில் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த ஈரத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்கே கேஸ் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போகுது. மறுபடியும் அந்த பாத்திரம் எப்போ சூடாகி நம்ம வச்ச தண்ணி எப்போ கொதிக்கிறது. இப்போ தெரியுதா நம்ம எதுலெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு. 5வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஃப்ரிட்ஜிலேருந்து பால், அதுக்கப்புறம் இட்லி தோசை மாவு, காய்கறிகள், சிக்கன் எல்லாத்தையும் வெளியே எடுத்து ஒரு நிமிஷம் கூட வெளியில் வைக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்து சமைச்சிருவாங்க, பால் அப்படியே காய்ச்சிருவாங்க.
அது முதல்ல நம்ம உடம்புக்கே கெட்டது. வேறு அடுப்புக்கு அது எப்படிங்க நல்லதாக இருக்கும்? எதுக்காக அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எவ்வளோ கூலிங்காக அந்த ஃப்ரீசர்லேருந்து நம்ம அந்த பொருள் எடுப்போம், மேலே அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஊறி போய் இருக்கும். அது வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சருக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ கேஸ் அது இழுத்தா மட்டும் அது நார்மலான ஒரு பதத்துக்கு வருது. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு பொருள் எடுத்து சமைக்காதீங்க. எப்போவுமே சமைக்கிறது காலையில் 8 மணி அப்படின்னா ஒரு 7 மணிக்கே ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு, பால், காய்கறி எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கூலிங் தன்மை போனதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிக்கோங்க. ஓகேவா? 6வது டிப்ஸ் பார்க்கலாமா? முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற தப்பு, அடுப்பை கூட்டி வச்சா சோறு வந்து ஈஸியாக வேகமாக பொங்கிரும், வேகமாக வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பை கூட்டி வைப்பீங்க. அது வந்து பெரிய தப்பு. எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக வைக்காமல் ரொம்ப கூட்டி வைக்காமல் அடுப்பு வந்து நீல கலர் தீயில எரிஞ்சால் நல்லதுன்னு சொன்னேன். அந்த பதத்திலே நீங்கள் ஒரு 50% மட்டும் அந்த மிடில் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அடுப்பை சமைச்சு பழகுங்க. அப்படி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக சிலிண்டர் வந்து 50 நாளில் தீர்றது 80 நாளைக்கு ஒருக்கா நமக்கு வந்து மிச்ச மீதியாக தாக்கு பிடிக்கும். சரியா? இது எல்லாமே நான் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தாங்க. 7வது டிப்ஸ் பார்க்கலாமா? சோறு பொங்குறதுக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஏதோ ஆற்று தண்ணியிலேருந்து ஒரு பானை நிறைய நம்ம வீட்டில் தான் தண்ணி செழிப்பாக இருக்குன்னு பானை குட்டியாக தான் இருக்கும், தண்ணி அளவுக்கு அதிகமாக மடத்தனமாக ஊற்றி வச்சுருப்பாங்க. பானை சூடாகிறதுக்கு 1/2 மணி நேரம், தண்ணி கொதித்து வர்றதுக்கு முங்க தண்ணியை வச்சிங்கன்னா அரிசி எப்படி போடுவீங்க? அரிசி எப்போ வெந்து எப்போ நாம் சாப்பிட்றது? எப்போவுமே சோறு பொங்குறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு அளவாக தண்ணியை வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி கம்மியாக வைக்கும்போது அந்த தண்ணி சீக்கிரமாக கொதிச்சிரும். அந்த கொதித்த தண்ணியில் நீங்கள் வந்து அரிசியை போட்டிங்கன்னா ஸ்பீடாக அரிசி எல்லாம் வெந்துடும். சரியா? இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காலையில் எழும்புனதும் உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே பெரிய பானை பெரிய பாத்திரத்தில் ஒரு டைம் நீங்கள் வெந்நியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம குடிக்கிறதுக்கோ பால் காய்க்கிறதுக்கோ குழம்பு வைக்கிறதுக்கோ அந்த ஒரு டைம் நம்ம வெந்நி போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்துலேருந்து வெந்நி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, நம்ம வந்து ஏற்கனவே சூடுபடுத்தி வச்ச வெந்நியை மறுபடி சூடு பண்ணி அதில் வந்து நம்ம சோறு பொங்கணும் அப்படின்னா அந்த தண்ணி சீக்கிரமாக கொதிச்சிரும். இதனால் நம்ம மறுபடி கேஸ் வந்து வேஸ்ட் ஆக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. 8வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா முந்தின நாள் நைட்டு, இப்போ உங்களுக்கு காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு சமைக்கணும் அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அதிலே நின்று கடகடான்னு காயெல்லாம் வெட்டாதீங்க. நம்ம கத்தி காயை வெட்டுதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம விரல வெட்டிடும். ஏன்னா காலையில் வந்து தூங்கி முழிச்சு அப்போ தான் வந்து கிச்சனில் வந்து நிற்போம், மண்டை ஒரு கரையில் வேலை செய்யாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாத்திரம் இருந்தால் கழுவி வச்சுக்கோங்க, காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு மத்தியான சமையலுக்கு தான் காய்கறி வெட்டணும் அப்படின்னா அமர பொறுமையாக உட்கார்ந்து ஒரு 10 மணி போலே காய்கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து டக்குன்னு நம்ம போட்டுட்டும் ஒரு 1/2 மணி நேரம் வைக்கக்கூடிய குழம்ப 1/4 மணி நேரத்தில் வச்சுட்டு வெளியில் வர பாருங்கள். இதனால் நமக்கு கேஸ் மிச்சங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லைன்னா விறகடுப்பில் கிடந்து உஃப்னு ஊத வேண்டியதுதான். 9வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, அடுப்பில் நீங்கள் குழம்பு சோறு பால் எதை வச்சிங்களோ அந்த ஞாபகத்தில் கிச்சனில் மட்டும் நில்லுங்க, கிச்சனுக்கு வெளியில் போகாதீங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து யாராச்சும் வந்தாலோ இல்லை கையில் மொபைல் இருக்குது, இப்போ எல்லாருமே மொபைல் தான் நோண்டுவோம், இல்லை பிடிச்ச சீரியலை டிவியில் போட்டாங்க அப்படின்னா அது முன்னேருந்து ஆன்னு வாயை பிளந்துட்டு பார்க்க வேண்டியது. இங்கே அடுப்பில் சோறு வச்சோமே, சோறு பற்றி போயிருக்குமே, குழம்பு வற்றி போயிருக்குமே, கூட்டு கரிஞ்சு போயிருக்குமே, இந்த கவலையே இல்லை. அங்கே டிவியில் ஹீரோயின் இறந்துட்டாளா, ஹீரோக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டா அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர நம்ம வீட்டு காசு வேஸ்ட்டாக போகுதுன்னு யாரும் நினைக்கிறதில்ல. அதுக்காக சீரியல் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்கன்னு சொல்லலை, உங்கள் வேலை ஏதோ முதல்ல வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உங்கள் சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? இப்படி சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்படாதீங்க. 10வது டிப்ஸ் பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் என்னென்னா இது தாங்க. இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லார் வீட்லேயுமே குக்கர் இருக்குது, எங்கள் வீட்டில் குக்கர் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, சோறு பொங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருவேன், பருப்பு குழம்பு வைக்கிறதா இருந்தால் பருப்பு ஊற வச்சுருவேன், பயிர் அவிக்கிறதா இருந்தால் பயிர் கடலை எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே, கடலையெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் தான் குக்கர் இருக்க, டக்குன்னு போட்டால் ஒரு 3 விசிலுக்கு பதிலாக ஒரு 5 விசில் விட்டால் நல்லா குழஞ்சி வேக போகுது அப்படின்னு மெத்தனமாக இருக்காதீங்க. எப்போவுமே ஒரு விசிலில் ஒரு பொருள் வேகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா அந்த பொருள் நல்லா ஊறி இருக்கணும். ஒரு தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோங்க நேரம் ஆகும்? இனிமேல் வந்து கண்டிப்பாக இந்த குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சமைக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற
வைங்க, புளி ஊற வைங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாமே ஊற வைக்கிறத அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் வந்து நம்மளை விட்டு சீக்கிரம் போகாதீங்க. லாஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாமா? காலையிலே ஹஸ்பண்டோ இல்லை பிள்ளைங்களோ ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ கேட்பாங்க. கடகடான அவசரமாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம வந்து அந்த பாலை காய்க்கும் போது அதுவே சம்டைம் வந்து திரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அந்த அனுபவம் இல்லை. இன்னொன்று, நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு பால் பாக்கெட் எடுத்து அதை பிரித்து கொட்டி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சமைச்சு கொடுக்கக்கூடிய பொருள் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமான பொருளாக இருக்கணும். நீங்கள் உங்களோட இந்த அவசரத்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து நிறைய காசு செலவழிஞ்சிட்டே இருக்குது. ஒரு பருக்க சோறு வேஸ்ட்டாக போனால் கூட உங்கள் புருஷனோட உங்கள் அப்பாவோட ஒரு நாள் உழைப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைம் கேஸ் ஆன் பண்ணும்போதும் இது நம்ம புருஷனோட உழைப்பு, நம்ம அப்பாவோட உழைப்பு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கவனக்குறைவு வந்து வேறு எதுலேயுமே போகாது. சரியா? இந்த 11 டிப்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்டிங் வந்து இப்படி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாமல் உங்கள் வீட்டில் 2 சிலிண்டர் இருந்து இல்லை யாராச்சும் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஓடி போய் கடையில் வாங்கிக்கோங்க. ஆனால் இன்னும் 2-3 நாள் கழிச்செல்லாம் கடையில் போய் கேட்டால் கிடைக்காது. ஏன்னா எங்கள் ஊர்லேயே இப்போவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவு பயப்படாமல் பதட்டம் இல்லாமல் இருங்க. முக்கியமாக வீட்டில் வந்து மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா விறகடுப்பு சமைக்கிற மாதிரி அடுப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டிலையே விறகடுப்பு இருந்தால் அதில் சமைச்சிக்கோங்க. இல்லை நான் விறகடுப்பில் சமைக்க மாட்டேன், நான் பெரிய அம்பானி பரம்பரையிலேருந்து வந்துட்டேன், கேஸில் தான் சமைப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை இஷ்டப்பட்டு ஜாலியாக சமைக்கணும். விறகடுப்பில் சமைக்கிறது ஒன்றும் கெட்டதில்லைங்க. முக்கியமாக அதுதான் ஆரோக்கியமானதும். பார்த்து கவனமாக சமைங்க. அதே மாதிரி விறகடுப்பு உங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது நண்பா. அதான் கரண்ட் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பேர் வீட்டில் கரண்ட் அடுப்பு இருக்காது. அப்போ அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 மாதம் சிலிண்டருக்கு எவ்வளோ ரூபா கொடுப்போம், அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கும்போது நல்ல ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மண்ணெண்ணெய் அடுப்பு உண்டு. உங்களுக்கு ரேஷன் கார்டில் வந்து மண்ணெண்ணெய் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கி மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருந்தால் அதை பற்ற வச்சுக்கோங்க. கரண்ட் அடுப்பில் வந்து நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்தை வச்சு சோறு குழம்பு வச்சுக்கோங்க. அலுமினிய பாத்திரத்தை வைக்காதீங்க. ஏன்னா பாத்திரம் வந்து அடுப்பில் வந்து தீ எரியாது. கரண்ட் வந்து மடமடான்னு இழுக்குதேன்னு நினைக்காதீங்க. அவசர காலத்துக்கு எந்த அடுப்பு உதவுதோ அதுதான் நம்மளோட நண்பனாக இருக்கும். முக்கியமாக சிலிண்டர் தட்டுப்பாடு நேரத்தில் 3 டைமும் டிஃபன் சாப்பிடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. காலையில் வச்ச சாம்பார் மதியம் இருந்துச்சு அப்படின்னா அதை மதியம் சோறுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் மட்டுமே நிறைய சமைக்கணும், அதை தான் 3 நேரமும் சாப்பிடணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு சமாளிச்சுக்கோங்க. பழைய கஞ்சி இருந்தால் கூட நம்ம குடிச்சு தான் ஆகணும். இல்லை நான் பிரியாணி தான் திம்பேன் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு சிலிண்டர் வாங்கிட்டே போங்க. என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே வாழ்க வளமுடன். நாளைக்கு சூப்பரான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.